60 டன் தேருக்கு முட்டுக்கட்டை போட்டும் அசத்தும் +1 மாணவி. 5ஆம் தலைமுறையாக இறைப்பணியில் தொடர்வதில் உறுதியாக இருக்கிறார் பத்மாவதி. என் பேர் பத்மாவதி. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சரஸ்வதி பாடசாலை ஸ்கூலில் படிக்கிறேன். நாங்கள் 5 தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்கோம். நான் 5வது ஜென்ரேஷன். எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தது மூத்த தாத்தா. எங்கள் தாத்தா தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சுரேஷ் அப்பா தான் வைக்க எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா எனக்கு இதுதான் வருதுன்னு தெரிஞ்சோன்னே இந்த ஃபீல்டுலேயே என்னை கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அரியலூர் மாவட்டம் அருள்மிகு ஒப்பில்லாத அம்மன் திருக்கோவிலில் 83 வருடங்களுக்கு பிறகு தேரோட்டம் நடைபெற்றது. 1942ஆம் ஆண்டுக்கு பிறகு அரியலூர் ஜமீன்தாராக பட்டமேற்ற துரை விஜய ஒப்பில்லாத மழவராய நயினார் கோவில் குலதெய்வ மக்கள் மற்றும் பக்தர்களின் முயற்சியால் புதியதாக திருத்தேர் செய்யப்பட்டது. கோவில் ஆதன பரம்பரை தர்மகர்த்தா KR துரை திருத்தேரோட்டத்தை துவக்கி வைக்க 4 மாட வீதிகளில் திருத்தேரை பொதுமக்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இத்திருத்தேரோட்டத்தில் 10 கிலோ எடையுள்ள தேரின் முட்டுக்கட்டையை அச்சமில்லாமல் கையாண்டு தேரின் ஓட்டத்திற்கு தன்னை ஈடு கொடுத்து ஓடி ஓடி தேரை நிறுத்தியும் மீண்டும் தேரோட்டத்தை நடத்தியும் வளைவுகளில் தேரை திருப்பும் முயற்சியிலும் பங்கெடுத்த ஒரு பெண்ணின் மகத்தான பங்கெடுப்பு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. என்னாலேயும் பண்ண முடியும், கேர்ள்ஸ்னாலேயும் பண்ண முடியும். பண்ண முடியாது இவங்கெல்லாம் அதெல்லாம் வேணாம் சொல்றச்சு நாங்கள் பண்ணுறோம்ல, அது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். சுமார் 60 டன் எடையுள்ள இரும்பு சக்கரங்களால் ஆன ஒரு தேர் கோவிலின் நிலையில் இருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகளில் வீதியுலா வந்து திரும்ப நிலைநிறுத்தும் வரை தேரோட்டத்தை நடத்தி தருவதில் பெரும்பங்கு வகிப்பவர்கள் தேருக்கு முட்டுக்கட்டை போட்டு அதனை வழிநடத்துபவர்கள். இத்தொழில் செய்ய உடல் வலிமையும் மன வலிமையும் அதிகம் வேண்டும். பல இடங்களில் தேர் சாய்ந்து உயிரிழப்புகள் ஏற்படுவதும் உடல் உறுப்புகள் சேதம் அடைவதும் நடைபெறுவதும் உண்டு. இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாமல் தேரை பாதுகாப்பாக வழிநடத்துபவர்கள் இத்தேருக்கு முட்டுக்கட்டை போடும் ஆண்களாகும். கும்பகோணத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவரின் குடும்பம் 4வது தலைமுறையாக இந்த தொழிலை இறைப்பணியாக செய்து வருகின்றனர். தற்போது 5ஆம் தலைமுறையாக அவரது மகன் புருஷோத்தமன் கோவில் கட்டிடக்கலையின் பொறியியல் பட்டம் முடித்து இத்தொழிலை செய்து வருகிறார். அவரது மகளான 11ஆம் வகுப்பு முடித்துள்ள பத்மாவதியும் ஆர்வத்தின் காரணமாக தனது தந்தை ரமேஷ் மற்றும் அண்ணன் புருஷோத்தமன் ஆகியோரிடம் இந்த தொழில்நுட்பத்தை கற்று கடந்த 3 வருடங்களாக தேருக்கு முட்டுக்கட்டை போடும் பணியினை செய்து வருகிறார். தேரின் உயரத்தில் இருந்து தொங்கும் கயிற்றை ஒரு கையில் பிடித்தவாறு பத்மாவதி தேரின் ஓட்டத்திற்கு ஈடு கொடுத்து தானும் ஓடி 10 கிலோ எடையுள்ள முட்டுக்கட்டைகளை கைகளில் ஏந்தி தேருக்கு அடியில் அச்சமில்லாமல் கட்டைகளை நிறுத்தி தேரை பாதுகாப்பாக வழிநடத்துவதில் அளப்பரிய பங்கும் ஆற்றி வருகிறார். உடல் வலிமை உள்ளவர்களே அச்சப்பட்டு தேருக்கு அருகாமையில் செல்லாமல் விலகி செல்லும் வேளையில் பத்மாவதி உடல் வலிமையும் மன வலிமையும் பெற்று தேருக்கு மிக அருகில் ஓடி ஓடி சென்று அச்சுக்கட்டையான முட்டுக்கட்டையை போட்டு செல்லும் இந்த பெண்ணின் மன தைரியம் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது.